பாலாஜி சார், நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அந்த கோயில் நிதி எடுத்து மண்டபங்கள்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதே போன்று நியூஸ் வந்திருக்கு சார். அதாவது கோயில் நிதி எடுத்துகிட்டு எந்த கட்டடங்களுமே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒரே நியூஸ் தானா சார்? அது வேறு இது வேறு. அது ஒரு வழக்கு, அந்த வழக்கில் கட்டக்கூடாதுன்ட்டு ரத்து பண்ணிட்டாங்க. சட்டப்பேரவையில் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வருடந்தோறும் நாங்கள் இந்த கோவில் நிதி எடுத்து இந்த மண்டபம் கட்டுறோம் அப்படின்ட்டு தொடர்ந்து அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டு இருக்கிறார். அதில் ஒரு 5 கோவில்கள் கட்டுவதை அனுமதிக்கக்கூடாது என்று வழக்கு தொடுக்கப்படுகிறது. அப்போது என்ன நடக்கிறது என்றால், அரசு தரப்பில் போய் அரசாணையை தான் நீங்கள் சேலஞ்சு பண்ணணும். இப்போ இந்த பழனி கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அரசாணை. பழனி கோவிலிலிருந்து நிதியை எடுத்து திருமண மண்டபம் கட்டுறதுக்குன்னு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அந்த அரசாணையை சேலஞ்ச் பண்ணி போகிறாங்க. இப்போ வந்திருக்கிற இந்த வழக்கு அரசாணை கிடையாது, சட்டப்பேரவையோட அறிவிப்பை வச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. அறிவிப்பை சேலஞ்ச் பண்ண முடியாது, அது வெறும் அறிவிப்பு. அரசாணையை தான் சேலஞ்ச் பண்ணணும் என்று சொன்னதும் நீதிபதி இது இந்த வழக்கு ஒரு 20 நாட்களாக அல்லது ஒரு மாதமாகவே விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீதிபதி போன வாரம் இந்த வழக்கின் விசாரணையை ஒத்தி வைத்திருந்தார். நீதிபதி SM சுப்பிரமணியம் நேற்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வரும்போது அரசு தரப்பு 3 வார காலம் அவகாசம் வேண்டும். எதற்கு? அரசாணைகளை சமர்ப்பிப்பதற்கு. ஸோ மனுதாரர்கிட்ட கேட்குறாரு, அவங்க சொல்கிறது கரெக்டாக தாங்க இருக்குது, அரசாணை தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும், வெறும் அறிவிப்பை எதுக்கு சேலஞ்ச் பண்ணுறீங்க என்று நீதிமன்றம் கேட்டதும், சார் அரசாணை எங்கேயுமே இல்லை, நாங்கள் RTI மூலமாக நகல் கேட்டுட்டோம், கொடுக்க மாட்டுறாங்க என்று சொன்னதும், இந்த அரசாணையெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கன்ட்டு அரசு தரப்புகிட்ட சொன்னோன்னா நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. வந்த உடனே அரசு தரப்பில் அரசாணைகளை சமர்ப்பிக்க 3 வார காலம் அவகாசம் வேண்டும்னு கேட்டவுடனே நீங்கள் எது கேட்குறீங்கன்னு தெரியும். 31/8 இந்த போர்ட்ஃபோலியோ மாறுது. இங்கே இருக்கும் நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று விடுவார்கள், அங்கே இருக்கும் நீதிபதிகள் இங்கே வருவார்கள். நீங்கள் பண்ணுறது ஃபோரம் ஷாப்பிங், பெஞ்ச் ஹண்டிங். நாங்கள் இதை அனுமதிக்கக்கூடாது, அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கோவில் நிதி எடுத்து நீ எந்த கட்டடமும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு உத்தரவு போட்டார். இருந்தால் தானே நீ பேசுவேன். இது நானும் இது ஏன் சார், இது ஏன் இப்படி இவ்வளவு அதிகமாக இந்த திருமண மண்டபங்கள் கட்டுறதுல அறநிலைத்துறை ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறது என்று கேட்டபோது, இப்போது PWவில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாலங்களும் கட்டுறது இதில் பணம் அடிக்கலாம். நான் சொன்னது போல் அறநிலைத்துறை என்பது ஒரு தேங்காய் மூடி டிபார்ட்மெண்ட்டு. சூற தேங்காய் வேணால் கிடைக்கும், உடைக்கிற தேங்காயை பொறுக்கிட்டு போய் தேங்காய் சட்னி வேணால் அரைச்சி தின்னலாமே ஒழிய பெரிய அளவில் வருமானம் வராது. எப்படி நீங்கள் எடுக்க முடியும்? ஏன்னா அறநிலைத்துறைக்கென்று அரசு ஒதுக்கும் நிதியே குறைவாகத்தான் இருக்கும். அதில் புதிய திட்டங்களும் இருக்காது. ஓகேவா? அப்போ எப்படி இதில் காசு அடிக்க முடியும்? கோவிலோட நிதியை எடுக்கணும். கோவிலோட நிதியை என்னன்னு சொல்லி எடுப்பீங்க? அமைச்சருக்கு செலவுக்கு காசு வேணும், சேகர்பாபு பாஷ்யம் வாங்குகிற அந்த ஹேட் ஹவுஸ் ரோடு கட்டிடத்தில்